நீ சும்மா இருடா. விடு அன்பு, அவங்க மனசுல இருக்கிற வேதனையை சொல்லட்டும். என்னதான் நாமெல்லாம் இவங்களுக்கு விசுவாசமா கடினமா உழைச்சாலும் நம்ம நேர்மையை நிரூபிக்க நம்மளதாண்டா ரத்த சிந்த வைப்பாங்க. நடந்தது எல்லாமே தப்புதாமா, அத நான் இல்லன்னே சொல்லல. அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். இனிமே அந்த மாதிரி எந்த தப்புமே நடக்காது. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். என்ன நம்பி அன்பு ஆனந்தியும் வேலைக்கு அனுப்புங்கம்மா. உங்க புள்ள உங்ககிட்ட உயிரோட வரத்துக்குள்ள என் புள்ளையும் மருமகளும் சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டாங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இவங்களை வேலைக்கு அனுப்புவேன்னு நீங்க எப்படி நம்பி வந்து கேக்குறீங்க? என்னால அனுப்ப முடியாதுங்க. நீங்க போலாம். மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இத பாருங்க, நீங்க நினைச்சு வந்தது எதுவும் நடக்காது. என் மகனும் மருமகளும் இனிமே உங்க கம்பெனி வாசல் பக்கம் கூட காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நீங்க இப்படி கோவமா பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. பெத்தவங்க கண் எதிரில பிள்ளைங்க வேதனைப்படுறத பார்த்தா எந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் தாங்கிக்க முடியாதுதான். நிச்சயமா கோவப்படுவாங்க தான். உங்க புள்ளையால என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சது வெறும் வேதனை மட்டும் இல்ல, அவமானமும் வீண் பழியும் தான். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஏமா எனக்கு புரியாது? நல்லாவே புரியுது.